வணக்கம் மாணவ செல்வங்களே! இன்று நாம் குழுப்படுத்தப்பட்ட அல்லது தொகுக்கப்பட்ட தரவுகளின் சராசரி பற்றி அறியப் போகிறோம். இந்த அமர்வில் தொகுக்கப்பட்ட தரவின் சராசரியை எவ்வாறு கண்டுபிடிப்பது என்பதை கற்றுக்கொள்வோம். மேலும் அதை கணக்கிடுவதற்கான 3 வெவ்வேறு முறைகளையும் ஆராய்வோம். தரவு தொகுப்புகளின் மையப்போக்கை புரிந்து கொள்வதில் இந்த தலைப்பு ஒரு அடிப்படை கட்டுமான தொகுதியாகும். கற்றுக்கொள்வீர்கள். இந்த பாடத்தை படித்த பிறகு நீங்கள் புரிந்து கொள்ள முடியும். குழுப்படுத்தப்பட்ட தரவுகளின் சராசரி, நேரடி முறை, சராசரி முறை, படிவிலகல் முறை. முக்கிய வார்த்தைகள்: சராசரி, அனுமானித்த சராசரி, படிவிலகல், வகுப்பு மதிப்பெண்கள், குழுவாக்கப்பட்ட தரவு, தொகுக்கப்படாத தரவு, தரவு தொகுப்பு. தொகுக்கப்படாத தரவுக்கான சராசரி என்ன என்பதை நினைவுபடுத்துவோம். சராசரி சராசரி என்பது மையப்போக்கின் பொதுவான அளவீடு ஆகும். தரவு தொகுப்பில் உள்ள அனைத்து மதிப்புகளையும் சேர்த்து மொத்த மதிப்புகளின் எண்ணிக்கையால் வகுப்பதின் மூலம் இது கணக்கிடப்படுகிறது. சராசரி ஒரு சமநிலை புள்ளி அல்லது தரவின் எண்கணித மையத்தை வழங்குகிறது. ஒரு எக்ஸ் பார் அல்லது கூட்டு சராசரி எக்ஸ் பார் மூலம் குறிக்கப்படுகிறது. எக்ஸ் பார் ஈடு அடைப்புக்குறிக்குள் அனைத்து அவதானிப்புகளின் கூட்டுத்தொகை பை அடைப்புக்குறிக்குள் மொத்த அவதானிப்புகளின் எண்ணிக்கை. ஈடு எக்ஸ் கீழ் 1 கூட்டல் எக்ஸ் கீழ் 2 கூட்டல் எக்ஸ் கீழ் 3 கூட்டல் தொடர் புள்ளிகள் கூட்டல் எக்ஸ் கீழ் n பை n. ஈடு சிக்மா மேல் n கீழ் I ஈடு 1 மேல் x கீழ் I பை n. தொகுக்கப்படாத அதிர்வெண் விநியோகத்திற்கு ஒருவர் இந்த சூத்திரத்தை பயன்படுத்தலாம். சராசரி அதாவது x ஈடு அடைப்புக்குறிக்குள் அனைத்து அவதானிப்புகளின் கூட்டுத்தொகை பை அடைப்புக்குறிக்குள் மொத்த அவதானிப்புகள். ஈடு சிக்மா மேல் n கீழ் I ஈடு 1 f I x I பை சிக்மா மேல் n கீழ் I ஈடு 1 f I. அதே சூத்திரம் குழுவான தரவுகளின் சராசரிக்கும் பொருந்தும். இங்கே பிரச்சனை என்னவென்றால் அதிர்வெண் f உடன் பெருக்க நமக்கு ஒரே ஒரு கவனிப்பு x மட்டுமே தேவை. ஆனால் குழுவான தரவுகளில் வகுப்பு இடைவெளிகள் உள்ளன, அதாவது மேல் மற்றும் கீழ் வகுப்பு வரம்பு. இப்போது கேள்வி என்னவென்றால், வகுப்பு இடைவெளியில் நாம் மேல் அல்லது கீழ் வரம்பை, அதாவது கவனிப்பு, கருத்தில் கொள்ள வேண்டும். இதை தவிர்க்க வகுப்பு குறி என்று கருதுகிறோம். அதாவது வகுப்பு குறி ஈடு அடைப்புக்குறிக்குள் மேல் வகுப்பு வரம்பு கூட்டல் கீழ் வகுப்பு வரம்பு பை 2. வகுப்பு இடைவெளியின் அதிர்வெண் அதன் நடுப்பகுதியை மையமாக கொண்டதாக கருதப்படுவதால் வகுப்பு மதிப்பெண்களை கருதினோம். எனவே ஒவ்வொரு வகுப்பின் நடுப்புள்ளியை வகுப்பில் விழும் கவனிப்பு மூலம் குறிப்பிடலாம். இப்போது ஒரு உதாரணத்தை பார்ப்போம். ஒரு குறிப்பிட்ட பள்ளியின் 10ஆம் வகுப்பில் 30 மாணவர்கள் 100 மதிப்பெண்கள் கொண்ட கணித தாளில் பெற்ற மதிப்பெண்கள் கீழே உள்ள அட்டவணையில் கொடுக்கப்பட்டுள்ளன. மாணவர்கள் பெற்ற மதிப்பெண்களின் சராசரியை கண்டறியவும்.
தீர்வு. இங்கே கொடுக்கப்பட்ட அட்டவணை படிவம் குழுவான தரவுகளை கொண்டுள்ளது. அதனால் முதலில் வகுப்பு மதிப்பெண்களை கண்டுபிடிக்க வேண்டும். அதாவது வகுப்புக்குறி ஈடு அடைப்புக்குறிக்குள் மேல் வகுப்பு வரம்பு கூட்டல் கீழ் வகுப்பு வரம்பு பை 2. பிறகு வகுப்பு மதிப்பெண்கள் மற்றும் அவற்றின் தொடர்புடைய அதிர்வெண்களின் பெருக்கத்தை கண்டறியவும். அதாவது F கீழ் I X கீழ் I. பத்து முதல் 25 வரையிலான வகுப்பு இடைவெளிக்கு 17.5 வகுப்பு மதிப்பெண்ணை பெறுகிறோம். இதேபோல் அந்தந்த வகுப்பு இடைவெளிகளுக்கான மற்ற வகுப்பு மதிப்பெண்களை கண்டறியவும். இப்போது வகுப்பு மதிப்பெண்களின் பெருக்கற்பலனையும் அவற்றின் தொடர்புடைய F கீழ் I X கீழ் I ஈடு 1860 கூட்டுத்தொகை எமோஜி 5 ஷீட் சமன் 1860 மற்றும் FI ஈடு 30 கூட்டுத்தொகை. நமக்கு தெரியும் சராசரி அதாவது X பார் ஈடு அடைப்புக்குறிக்குள் அனைத்து அவதானிப்புகளின் கூட்டுத்தொகை பை அடைப்புக்குறிக்குள் மொத்த அவதானிப்புகளின் எண்ணிக்கை. ஈடு சிக்மா மேல் எண் கீழ் I ஈடு 1 F கீழ் I X கீழ் I பை சிக்மா மேல் எண் கீழ் I ஈடு 1 FI ஈடு 1860 பை 30. ஈடு 62. ஆக மாணவர்கள் பெற்ற சராசரி மதிப்பெண்கள் 62 ஆகும். நேரடி முறை எனப்படும் குழுவான தரவுகளின் சராசரியை கண்டறியும் முறைகளில் இதுவும் ஒன்றாகும். அடைப்புக்குறிக்குள் X கீழ்க்கோடு I மற்றும் அடைப்புக்குறிக்குள் F கீழ்க்கோடு I இன் எண் மதிப்புகள் சிறியதாக இருக்கும்போது இந்த முறை பொருத்தமானது அல்லது மிகவும் பொருத்தமானது. இந்த எண் மதிப்புகள் பெரிதாக இருக்கும்போது அடைப்புக்குறிக்குள் X கீழ்க்கோடு I மற்றும் அடைப்புக்குறிக்குள் F கீழ்க்கோடு I இன் பலனை கண்டறிவது கடினமானதாகவும் நேரத்தை செலவழிப்பதாகவும் இருக்கும். ஊகிக்கப்பட்ட சராசரி முறை மூலம் சராசரியை கண்டறிய கீழே கொடுக்கப்பட்டுள்ள படிகளை பின்பற்ற வேண்டும். படி 1. வகுப்பு மதிப்பெண்களில் இருந்து ஒன்றை அடைப்புக்குறிக்குள் X கீழ்க்கோடு I தேர்வு செய்து அதை A ஆல் குறிக்கவும். இது நாம் கருதும் சராசரி. அவதானிப்புகளின் மையத்தில் இருக்கும் வகையில் A ஐ தேர்ந்தெடுக்கவும். படி 2. A மற்றும் ஒவ்வொரு X கீழ்க்கோடு Iக்கும் இடையே உள்ள D கீழ்க்கோடு I வேறுபாட்டை கண்டறியவும். அதாவது X கீழ்க்கோடு I ஒவ்வொன்றிலுமிருந்து Aவின் விலகல். D கீழ்க்கோடு I ஈடு X கீழ்க்கோடு I மைனஸ் A. படி 3. தொடர்புடைய F கீழ்க்கோடு I உடன் D கீழ்க்கோடு I இன் தயாரிப்பை கண்டறிந்து அனைத்து F கீழ்க்கோடு I D கீழ்க்கோடு I இன் கூட்டுத்தொகையும் எடுத்துக்கொள்ளுங்கள். படி 4. விலகல்களின் சராசரியை கண்டறியவும். D பார் ஈடு சிக்மா F கீழ் இலக்கம் I
d இலக்கம் I by சிக்மா f இலக்கம் I. படி 5. இப்போது சராசரி அடைப்புக்குறிக்குள் x பார் ஈடு a கூட்டல் d பாரை கண்டறியவும். இப்போது ஒரு உதாரணத்தை தீர்ப்போம். கீழே உள்ள அட்டவணை ஒரு வட்டாரத்தில் உள்ள 25 குடும்பங்களின் உணவுக்கான தினசரி செலவை காட்டுகிறது. உணவுக்கான சராசரி தினசரி செலவினத்தை பொருத்தமான முறையில் கண்டறியவும். தீர்வு: கொடுக்கப்பட்ட அட்டவணையை குழுவான தரவுகளை கொண்டுள்ளது. எனவே முதலில் வகுப்பு இடைவெளிகளின் வகுப்பு மதிப்பெண்களை கண்டறியவும். வகுப்பு மதிப்பெண் ஈடு மேல் வகுப்பு வரம்பு கூட்டல் கீழ் வகுப்பு வரம்பு பை 2 ஐயும் காண்க. வகுப்பு இடைவெளி 100 முதல் 150 வரை க்கு நமக்கு வகுப்பு மதிப்பெண் 125 என பெறுகிறோம். இதேபோல் மீதமுள்ள வகுப்பு இடைவெளிகளுக்கான வகுப்பு அதிகபட்சத்தை கண்டறியலாம். இப்போது a ஈடு 225 அட்டவணையில் இருந்து a சராசரியை எடுத்துக்கொள்ளுங்கள். இப்போது d கீழ் இலக்கம் I ஈடு x கீழ் இலக்கம் I கழித்தல் a என்ற வித்தியாசத்தை கண்டறியவும். d கீழ் இலக்கம் I ஈடு x கீழ் இலக்கம் I கழித்தல் a. d கீழ் இலக்கம் I ஈடு x கீழ் இலக்கம் I கழித்தல் 225. இப்போது ஒவ்வொரு வகுப்பு குறிக்கும் d கீழ் இலக்கம் I-இன் மதிப்பை கண்டறியவும். மீதமுள்ள வகுப்பு மதிப்பெண்களுக்கான t-இன் அனைத்து மதிப்புகளையும் கண்டறியவும். இப்போது f கீழ் இலக்கம் I d கீழ் இலக்கம் I தயாரிப்பு கண்டுபிடிக்க f கீழ் இலக்கு I-இன் கூட்டுத்தொகை ஈடு கழித்தல் 350 மற்றும் f கீழ் இலக்க I ஈடு 25-இன் கூட்டுத்தொகை. இப்போது விலகலின் சராசரியை கண்டுபிடிக்க d பார் ஈடு சிக்மா f கீழ் இலக்க I d கீழ் இலக்க I பை சிக்மா f கீழ் இலக்க I ஈடு கழித்தல் 350 பை 25 ஈடு கழித்தல் 14. இப்போது சராசரி அடைப்புக்குறி x பார் ஈடு a கூட்டல் d பார் ஈடு 225 கூட்டல் அடைப்புக்குறிக்குள் கழித்தல் 14 ஈடு 225 கழித்தல் 14 ஈடு 211.
எளிமைப்படுத்துவதன் மூலம் நமக்கு 211 கிடைக்கிறது. எனவே உணவிற்கான சராசரி தினசரி செலவு 211 ஆகும். இப்போது அழைக்கப்படும் தொகுக்கப்பட்ட தரவுகளின் சராசரியை கண்டறிய மற்றொரு முறையை பார்ப்போம். படிவிலகல் முறை. இந்த முறையின் சராசரியை கண்டறிய கீழே கொடுக்கப்பட்டுள்ள படிகளை பின்பற்ற வேண்டும். படி 1. முதலில் 1ஐ தேர்ந்தெடுங்கள். அடைப்புக்குறிக்குள் x கீழ் இலக்க I, அதாவது வகுப்பு மதிப்பெண்களில் இருந்து அதை a ஆல் குறிக்கவும். அது நமது சராசரி என்று கருதப்படுகிறது. அவதானிப்புகளின் மையத்தில் இருக்கும் வகையில் a ஐ தேர்ந்தெடுக்கவும். படி 2. ஒவ்வொரு வகுப்பு இடைவெளியின் வகுப்பு அளவை, அதாவது h கண்டறியவும். படி 3. பிறகு அடைப்புக்குறிக்குள் ui ஈடு என்பதை கண்டறியவும். அடைப்புக்குறிக்குள் x கீழ் இலக்க I கழித்தல் a by h. தொடர்புடையவற்றின் f கீழ் இலக்க I தயாரிப்பை கண்டறிந்து u கீழ் இலக்க I எல்லாவற்றின் கூட்டுத்தொகையும் எடுத்துக்கொள்ளுங்கள். f கீழ் இலக்க I u கீழ் இலக்க I. படி 5. கண்டுபிடி u பார் ஈடு சிக்மா f கீழ் இலக்க I u கீழ் இலக்க I by சிக்மா f கீழ் இலக்க I. படி 6. இப்போது சராசரி அடைப்புக்குறி x பார் ஈடு a கூட்டல் h u பார் கண்டறியவும். இப்போது நாம் ஒரு உதாரணத்தை தீர்ப்போம். ஒரு தொழிற்சாலையின் 50 தொழிலாளர்களின் தினக்கூலியின் பின்வரும் விநியோகத்தை கவனியுங்கள். தொழிற்சாலை தொழிலாளர்களின் சராசரி தினசரி ஊதியத்தை கண்டறியவும். தீர்வு கொடுக்கப்பட்ட அட்டவணை குழுவான தரவுகளை கொண்டுள்ளது. எனவே முதலில் வகுப்பு இடைவேளைகளின் வகுப்பு மதிப்பெண்களை கண்டறியவும். வகுப்பு மதிப்பெண் ஈடு மேல் வகுப்பு வரம்பு கூட்டல் கீழ் வகுப்பு வரம்பு by 2. வகுப்பு இடைவெளிக்கு 500 முதல் 523 வரை நமக்கு வகுப்பு மதிப்பெண்கள் 510 ஆக கிடைக்கும். இதேபோல் எதிர்பார்க்கப்படும் வகுப்பு இடைவெளிகளுக்கு மீதமுள்ள வகுப்பு மதிப்பெண்களை கண்டறியவும். வகுப்பு இடைவெளி h ஈடு 20. இப்போது a ஈடு 550 அட்டவணையில் இருந்து a சராசரியை எடுத்துக்கொள்ளுங்கள். இப்போது ஈடு x கீழ் இலக்கம் I கழித்தல் a by h ஐ கண்டுபிடி. u கீழ் இலக்க I. அனைத்து வகுப்பு மதிப்பெண்களுக்கும் ஊயின் மதிப்புகளை கண்டறியவும். இதேபோல் மீதமுள்ள வகுப்பு இடைவெளிகளுக்கு ஊயின் மதிப்புகளை கண்டறியவும். இப்போது 5 ஊயின் பெருக்கற்பலனை கண்டறியவும்.
எமோஜி ஃபேய் சமன் -12 மற்றும் எமோஜி ஃபை சமன் 80. இப்போது யூ சமன் எமோஜி ஃபை உய் எமோஜி ஃபை சமன் -12 கீழ் 50 ஐ கண்டறியவும். இப்போது சராசரி அடைப்புக்குறி எக்ஸ் பார் ஈடு ஏ கூட்டல் எச் ஐ கண்டறியவும். யூ பார் ஈடு 550 கூட்டல் 20 அடைப்புக்குறிக்குள் கழித்தல் 12/50. ஈடு 550 கழித்தல் 24/5. ஈடு 550 கழித்தல் 4.8. ஈடு 545.20. எனவே தொழிற்சாலை தொழிலாளர்களின் சராசரி தினசரி ஊதியம் ஈடு 545.20 ரூபாய். குறிப்பு: 3 முறைகளிலும் பெறப்பட்ட முடிவு ஒன்றுதான். இருந்தால் எக்ஸ் கீழ் இலக்க ஐ மற்றும் எஃப் கீழ் இலக்க ஐ போதுமான அளவு சிறியதாக இருந்தால் நேரடி முறை சரியான தேர்வாகும். என்றால் எக்ஸ் கீழ் இலக்க ஐ மற்றும் எஃப் கீழ் இலக்க ஐ ஆகிய எண்களின் பெரிய எண்களாக இருந்தால் நாம் சராசரி முறை அல்லது படிவிலகல் முறையுடன் செல்லலாம். சராசரி என்பது மையப்போக்கின் பொதுவான அளவீடு ஆகும். தரவு தொகுப்பின் உள்ள அனைத்து மதிப்புகளையும் சேர்த்து மொத்த மதிப்புகளின் எண்ணிக்கையால் வகுப்பதின் மூலம் இது கணிக்கப்படுகிறது. இது ஒரு சமநிலை புள்ளி அல்லது தரவின் எண்கணித மையத்தை வழங்குகிறது. தொகுக்கப்பட்ட தரவுகளின் சராசரியை 3 வழிகளில் காணலாம். நேரடி முறையில் சராசரி அடைப்புக்குறிக்குள் எக்ஸ் பார் ஈடு அடைப்புக்குறிக்குள் அனைத்து அவதானிப்புகளின் கூட்டுத்தொகை பை அடைப்புக்குறிக்குள் மொத்த அவதானிப்புகளின் எண்ணிக்கை. அனுமான சராசரி முறையில் படிவிலகல் முறையில் சராசரி அதாவது அடைப்புக்குறிக்குள் எக்ஸ் பார் ஈடு ஏ கூட்டல் எச் யூ பார். இங்கே யூ பார் ஈடு சிக்மா எஃப் கீழ் இலக்க ஐ யூ கீழ் இலக்க ஐ பை சிக்மா எஃப் கீழ் இலக்க ஐ. யூ கீழ் இலக்க ஐ ஈடு எக்ஸ் கீழ் இலக்க ஐ கழித்தல் ஏ பை எச். ஏ ஈடு அனுமான சராசரி மற்றும் எச் ஈடு வர்க்க அளவு.